ஹே கைஸ், இந்த வீடியோவில் டொமைன்னா என்ன, கோடாடியில் எப்படி டொமைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன்னா என்ன அப்படின்றத ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நம்மளோட ரியல் வேர்ல்டு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் நிறையா விஷயம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஃபோட்டோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறையா மணி, நிறையா ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வீடு. ஸோ அதே மாதிரி நிறையா ஃபோட்டோஸ், நிறையா கண்டென்ட், நிறையா ஏபிஐ கீ, நிறையா எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். ஓகேவா? இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குமே ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு லேட்டிடியூட் இருக்கும், ஒரு லாங்கிடியூட் இருக்கும். இதுதான் அந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன். நீங்கள் மேப்பில் போய் பார்த்தாலும் அதை தான் காட்டும். பட் அந்த லேட்டிடியூடையும் லாங்கிடியூடையும் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியுமா? முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறோம், நம்ம ஸ்ட்ரீட்டுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம பேர் வச்சு ஈஸியாக மெமரைஸ் பண்ணி ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் அந்த நேமிங் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டுன்றது வீடு மாதிரி. இந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸை வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிச்ச நேமை நம்ம வாங்கிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் வச்சிருக்கிறதுக்கு google.com, யூடியூப் வச்சிருக்கிறதுக்கு youtube.com, அமேசான் கம்பெனி வச்சிருக்கிறதுக்கு amazon.com. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி அவங்களோட வெப்சைட்டுக்கு நேம் வச்சிருக்காங்க. ஒய்? பிகாஸ் அந்த ஐபி அட்ரஸை அவங்களால ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ இப்போ வாங்க எப்படி நம்ம டொமைன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ப்ரௌசருக்குள்ளே போனோம். ஸோ நான் என்னோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நான் கோடாடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ கோடாடியோட வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். சிம்பிளாக நீங்கள் உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். வேறு எந்த டீட்டெயில்ஸும் கேட்காது. ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன டொமைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து தேவைப்படுற டொமைன் ஸோ இதுதான் எனக்கு தேவைப்படுற டொமைன். ஓகேங்களா? ஸோ இந்த டொமைனை தான் நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இன்னக்குள்ளே வந்து இந்த சர்ச் டொமைன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இந்த டொமைன் அவைலபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு காட்டும். எனக்கு வந்து இந்த டொமைன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ காட்டுது. நீங்கள் சூஸ் பண்ணுற டொமைன் ஆல்ரெடி இன்னொருத்தவங்க வாங்கியிருந்தா இன்னக்குள்ளே அவைலபிள் இல்லைன்னு சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் வேறு வழி கிடையாது, வேறு டொமைன் நேம் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் இன்னக்குள்ளே வந்து .in நான் வாங்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் அண்ட் இது பேசிக்காக அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருந்து தான் வர்றாங்க அப்படின்றதுனால நான் .in அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக .com வாங்கிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் கம்பெனி அப்படின்னா .edu அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னக்குள்ள நான் மேக் இட் யுவர்ஸ் கொடுக்குறேன். ஸோ மேக் இட் யூஸ் கொடுத்த உடனே எனக்கு வந்து இன்னக்குள்ள கீழே கார்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ கார்ட்டில் ஆட் ஆன உடனே நான் இன்னக்குள்ள வியூ கார்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வியூ கார்ட்டில் இங்கே 3 வருஷத்துக்கான டொமைன் இருக்குது. ஸோ எனக்கு இப்போதைக்கு 3 வருஷம் தேவையில்லை, எனக்கு 1 இயர் வந்து போதும். ஸோ நான் 1 இயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னக்குள்ள ஃபுல் டொமைன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது என்னன்னா, நம்ம வந்து வெர்சலில் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ வெர்சலே நம்மளுக்கான எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷனை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அண்ட் கோடாடி அக்கௌண்ட்டுமே நம்மளுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆட் ஆன் பண்ணி இருக்கிறதுனால இது உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. பட் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டான சைட் ரொம்ப பெரிய இ-காமர்ஸ் சைட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூ டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ இன்னக்குள்ளேயே அந்த ஃபுல் டொமைன் ப்ரொடெக்ஷனை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த பில் வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னக்குள்ளே வந்து ஸ்டார்ட் வித் sajid.in. ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் உங்களோட டொமைன் நேமை செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்.
ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து 706 ருபீஸ் வந்து வருது. ஸோ வந்து நான் இதில் வந்து டெபிட் கார்டு மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெபிட் கார்டில் ஒரு யூபிஐ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐயில் என்னோட பேங்க்கோட யூபிஐ ஐடி கொடுக்க போகிறேன். ஸோ இன்னுக்குள்ள உங்கள் ரிவ்யூ ஆர்டர் கொடுங்க. உங்களோட பேமெண்ட் வந்து யூபிஐ மெத்தடில். ஸோ நான் வந்து என்னோட யூபிஐ ஐடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து பே பண்ணியாச்சு அண்ட் டொமைனும் வாங்கியாச்சு நம்ம. ஸோ இன்னுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதை வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். இதில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமைன் வந்து இங்கே இப்போ ஆட் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட டொமைன் பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் இட் வில் டேக் 2 to 3 minutes. ஸோ 2 to 3 minutesக்கு அப்புறம் தான் நம்மளோட ப்ராடக்ட் செக்ஷனில் வந்து ஷோ ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில் உங்களுக்கு டொமைன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அண்ட் கோடாடியில் ஈஸியாக எப்படி டொமைன் வாங்குறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டொமைனை எப்படி வெர்சலோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.